1947 தமிழ் செய்தித்துறையில் முக்கிய திருப்பம். அந்த ஆண்டுதான் குமுதம் எனும் பல்சுவை வார இதழ் தமிழ்நாட்டில் தடம் பதித்தது. கம்ப்யூட்டரோ மொபைல் போனோ இல்லாத அந்த காலகட்டத்தில் என்னதான் நாளிதழ்களில் வரும் செய்திகளை படித்தாலும் அன்றைய செய்திகளை மட்டுமே அறிந்து கொள்ளும் விதமாக அமைந்த அந்த காலகட்டத்தில் மக்களின் பொழுதை பயனுள்ளதாக மாற்றத் தொடங்கப்பட்டதுதான் குமுதம் எனும் பல்சுவை வார இதழ். பெரும்பாலும் நாளிதழ்களில் வரும் செய்திகளுக்கு அப்பால் என்ன இருக்கப் போகிறது என்ற மக்களின் எண்ணங்களை மாற்றி ஒவ்வொரு வார்த்தையிலும் சுவாரஸ்யத்தை கூட்டி அடுத்த இதழ் எப்போது வரும் என்று மக்களின் எதிர்பார்ப்பை அதிகரிக்க வைத்ததே குமுதம் பல்சுவை வார இதழின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. படக்கதைகள், அரசியல் கிசுகிசுக்கள் என வார இதழ்களில் புதுமையை புகுத்திய பெருமையும் குமுதம் பல்சுவை இதழையே சேரும். நாளிதழ்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் பிரபல நாளிதழ்கள் கிடைக்கும் அனைத்து கடைகளிலும் குமுதம் வார இதழை கொண்டு சேர்த்து மக்களுக்கு எளிதாக கிடைக்கும் வகையில் கட்டமைப்பை உருவாக்கியதே வெற்றிக்கு மற்றும் ஒரு முக்கிய காரணம். அதேபோல எந்த டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் வண்ணமயமான அட்டைப்படம், அட்டைப்படத்தில் வரையப்பட்ட நடிகைகளின் ஓவியம் என தமிழ் சினிமா உலகில் பல நடிகர் நடிகைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததே குமுதம்தான் என்பது மறுக்க முடியாத ஒன்று. பழங்கதைகளை பேசி பொழுதை கழித்த காலத்தில் படக்கதைகள், அரசியல் கிசுகிசு என வார இதழ்களில் முதலில் கொண்டு வந்து நம்பர் 1 இடத்தை பிடித்த குமுதத்தின் அடுத்த அடையாளம் மாலைமதி நாவல். சினிமா பல்சுவையை தொடர்ந்து பக்தியிலும் தடம் பதித்தது குமுதம். 1999 ஆண்டு ஜனவரி மாதம் இலவசமாக பக்தி யந்திரத்தோடு வெளிவந்தது குமுதம் பக்தி. ஆரம்பமே அமர்க்களம் என்பது போல அச்சடிக்கப்பட்ட அனைத்து பிரதிகளும் விற்று தீர்ந்து மீண்டும் ஒரு முறை அச்சடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வேறு எந்த ஆன்மீக பத்திரிகையும் முறியடிக்க முடியாத சாதனை இது. பாமரர்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் மிக மிக எளிமையான வார்த்தைகளுடன் இன்றளவும் பக்தி இதழ்களில் முதலிடத்தில் இருக்கிறது குமுதம் பக்தி. நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கட்சிகளே இருந்த காலகட்டம் போய் சாதிக்கு ஒரு கட்சி, மதத்திற்கு ஒரு கட்சி என பெருகிவிட்ட நிலையிலும் குற்றங்கள் அதிகரிக்க அதிகரிக்க வெளி உலகிற்கு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் 2000ஆம் ஆண்டு ஊடக தர்மத்தோடு கொண்டுவரப்பட்டது குமுதம் ரிப்போர்ட்டர். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் ஏற்பட போகும் மாற்றத்தை முன்கூட்டியே கணித்துச் சொன்னது குமுதம் ரிப்போர்ட்டர். நிகழ்காலத்தின் குரலாய் வாரம் 2 முறை என வெளிவந்த ரிப்போர்ட்டர் இதழில் வரும் வம்பானந்தா இன்றளவும் பிரபலங்கள் பலரால் ரசிக்கப்பட்ட ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. ஆரோக்கியத்தை மையப்படுத்தி குமுதம் ஹெல்த், குமுதம் ஜோதிடம், தீரா நதி, விவசாயத்திற்காக மண் வாசனை என அனைத்து துறைகளிலும் தடம் பதித்து தமிழர்களின் உணர்வோடு இரண்டர கலந்துவிட்ட குமுதம் குழுமத்திலிருந்து அடுத்ததோர் அடையாளம் குமுதம் நியூஸ் 24/7. புதுமையையும் சுவாரஸ்யத்தையும் இணையம் வழியாக உங்களின் உள்ளங்கையில் 24 மணி நேரமும் கொண்டு வந்து சேர்க்க தொடங்கப்பட்டிருக்கிறது குமுதம் நியூஸ் 24/7. எப்போதும் போல் தமிழக மக்களின் ஆதரவுடன் குமுதம் குழுமத்திலிருந்து மேலும் ஒரு வரலாற்று பயணம் ஆரம்பம்.